ஸோ ஹாய் எல்லாருக்குமே, என்னோட பேர் பூஜாஷினி அண்ட் வெல்கம் டு மை சேனல். அண்ட் நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, ஃபிக்ஸ் மை கர்ல்ஸ்ல இருந்து இந்த ப்ரோட்டீன் ஸ்டைலிங் டியோ தான் இன்னைக்கு நான் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். அண்ட் திஸ் இஸ் த அவுட்புட். ஸோ இஸ் திஸ் ரியலி வர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க. பேக்கேஜிங் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் திஸ் ஒன் இஸ் சோ கியூட் சொல்லுவேன், சூப்பர்வா இருக்கு. தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் திஸ் லீவிங் கிரீம் அண்ட் தி செகண்ட் ஒன் இஸ் தேர் டிஃபைனிங் எட்ஜ். இதுல ரெண்டுத்தையும் வந்து புரோட்டீன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஈச் 50 கிராம்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு காம்போவா கொடுத்திருப்பாங்க அண்ட் செப்பரேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். யூ கேன் கோ வித் தட் ஆல்சோ. பட் நீங்க வந்து இந்த மாதிரி காம்போல வாங்கும் போது உங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர் இருக்கும், கொஞ்சம் பிரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ரிஸி ஹேரா இருந்துச்சுன்னா நீங்க இத வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு இன்னொரு வேரியன்ட்டும் இருக்கு, எனக்கு அதை பத்தி அவ்வளவு ப்ராப்பரா தெரியல. சோ இது நான் எப்படி வந்து யூஸ் பண்ணன்றத அப்படியே உங்களுக்கு வாய்ஸ் ஓவரா கொடுத்திருக்கேன். அண்ட் இப்போ வாய்ஸ் ஓவர்ல நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் ஸ்டைலிங் ஹேர், நீங்க வந்து உங்க முடி வந்து வெட்டா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஃபிஸ் ஃப்ரீயா இருக்கா பாருங்க. டேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் வாட்டர் ஸ்ப்ரே வச்சு ஸ்ப்ரே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். கண்டிஷனர் யூஸ் பண்ணும் போதே என்னோட டேங்கிள்ஸ் எல்லாம் நான் வந்து வெட் ஹேர்ல வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்க கூம்பை வந்து ஹேர்ல யூஸே பண்ணக்கூடாது. தோ என்னோட ஹேர் வந்து வெட்டா இருந்தாலும் நான் வந்து யூஸ்வலா என்னோட ஹேருக்கு வந்து இந்த ரைஸ் வாட்டர் ஸ்ப்ரே தான் ஸ்ப்ரே பண்ணுவேன், லைக் ஆஃப்டர் ஷவர். அண்ட் ஃபர்ஸ்ட் இந்த கர்ல் கிரீம் நான் எடுத்துக்கிறேன். ஒரு காயின் சைஸ் அளவுக்கு தான் நான் எடுத்துக்க போறேன் இது. அண்ட் இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கிரீமியான வாட்டரி கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. செம்ம லைட் வெயிட்டா இருக்கு. இது கூட கொஞ்சம் வாட்டர் இல்ல ரைஸ் வாட்டர் ஏதாச்சும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா ரப் பண்ணி நம்ம கையை வந்து ப்ரே பண்ற மாதிரி வச்சு அப் டு டவுன்ல இருந்து இந்த ப்ரேயிங் மெத்தடை யூஸ் பண்ணி என்னோட கர்ல் கிரீமை வந்து எல்லா பக்கமும் போற மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஜெல் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ஜெல் பாத்தீங்கன்னா நார்மல் யூஸ்வலா ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஜெல் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியா கூட இருக்காது, சூப்பர்வா இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் அவுட் பண்ணிக்கிறேன். லைக் கீழே இருந்து நான் ஸ்க்ரன்ச் பண்ணிக்கிறேன். ஒரு வாட்டி ஜஸ்ட் இன் ப்ரேயிங் அண்ட் மூட்ல போட்டுட்டு அதை வந்து ஸ்க்ரன்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு ஃபிங்கர் காயில் மெத்தடோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஸோ லாஸ்டா வந்து என்னோட ஹேர்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா கீழே போட்டுட்டு ஜெல்லையும் கிரீமையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சிங் மெத்தட் பண்ணிக்கிறேன். கர்லி ஹேர்ஸ்க்கே ஸ்பெசிஃபையா இந்த ஹேர் பிரஷ் எல்லாம் கிடைக்குது. ஸோ அதை வச்சும் கர்ல்ஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ஸோ என்னோட ஹேரை வந்து ட்ரை ஆக்க எந்த ஒரு டிஃப்யூசர் நான் யூஸ் பண்ணல அண்ட் எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஆக்சுவலி நார்மலா சன்லைட்லயும் அண்ட் ஃபேன்ல தான் என்னோட ஹேரை வந்து நான் ட்ரை அவுட் பண்ணேன் இன்னைக்கு. மை ஹேர் இஸ் ஸ்டில் வெட் ஆக்சுவலி. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா கூட இன்னும் my hair will be like நல்லா defined காமிக்கும். and this is my hair after half an hour. நான் அவ்வளோலாம் ட்ரை பண்ணவும் விடல, எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணல. ஆக்சுவலி நான் ஒரு பிகினர் தான். ஸோ ஐ ஜஸ்ட் நீடட் சம் டெஃபினிஷன் டு மை ஹேர். ஸோ திஸ் இவ்வளவுதான் எனக்கு வந்து கேர்ள்ஸ் கிடைச்சிருக்கு. இதை வந்து ட்ரை பண்ண விட்டோம்னா இன்னும் சூப்பர்வா இருக்கும். நான் ஒரு half an hour கிட்ட தான் நான் இதை ட்ரை பண்ண விட்டேன். ஸோ திஸ் how it looks. let me show you. You can see இவ்வளவுதான். பேசிக்கா இதோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னா, மை ஹேர் சோ சாஃப்ட்னு சொல்லுவேன். நல்லா பவுன்சியாவும் இருக்கு அண்ட் ஃப்ரிஸ் ஃப்ரீயா இருக்கு. சோ குட். ஐம் ஃபீலிங் சோ குட் அபவுட் மை ஹேர். அந்த குட் ஹேர் டே வைப் கிடைக்குது எனக்கு. ஆக்சுவலி இந்த ரெண்டு ப்ராடக்ட்லயும் ப்ரோட்டீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ரோட்டீன் நம்ம ஹேர் என்ன பண்ணோம்னா, நம்ம ஹேர் ஸ்டாண்ட்ஸ் வீக்கா இருந்தாலும் அந்த மாய்ஸ்சர் கண்டென்ட்டை வந்து லாக் பண்ணி நம்ம ஹேரை வந்து நல்லா ஹைட்ரேட்டா வச்சுக்க போகுது. அண்ட் ஆல்சோ இது வந்து உங்களோட கர்ல வந்து லாக் பண்ணி வச்சுக்க போகுது. அண்ட் இந்த மாதிரி ஒரு டெஃபினிஷன் கொடுக்க போகுது உங்க ஹேருக்கு. ஸோ உங்களோட ஃப்ரீஸ் ஹேர் வந்து ரொம்ப டல்லா ஃப்ரிஸா இருந்துச்சுன்னா this is going to make your hair ஒரு நல்ல ப்ராப்பர் டெஃபினிஷன் கொடுத்து ஒரு நேச்சுரலான உங்களோட ஹேர் கர்ல்ஸ் வந்து கொண்டு வர போகுது. என்னோட ஆனஸ்ட் ரிவ்யூ நான் உங்க கூட இப்ப ஷேர் பண்ணிக்கிறேன். இஸ் திஸ் ரியலி வர்த்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர்த். பிகாஸ் உங்களோட ஃப்ரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சுக்க போகுது. அதே டைம்ல வந்து ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்க போகுது உங்க ஹேர்ல. இந்த மாதிரி ரொம்ப டேங்கிள்ஸ் ஆச்சுன்னா இட்ஸ் மஸ்ட்னு சொல்லுவேன். பிகாஸ் திஸ் வில் கண்ட்ரோல் யுவர் டேங்கிள்ஸ் அ லாட். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரிஸாவும் இருக்க போகுது இல்லை, உங்க ஹேர் நல்லா சாஃப்டா பவுன்சியா இருக்க போகுது. அண்ட் நீங்க என்ன மாதிரி ஒரு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கேன் கோ வித் திஸ். பிகாஸ் எனக்கு வந்து கர்லி மெத்தட் வந்து லைக் ஃப்ரிஸி ஹேர் கேர்ள்ஸ் வந்து கர்லி ஹேர் மெத்தடா ட்ரை பண்ற அளவுக்கு எனக்கு நாலேஜ் அவ்வளவு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் இன்னைக்கு ஸ்டைல் பண்ணிருக்கேன். ஹோல்டிங் கெப்பாசிட்டி டியூரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோசரம் நான் வேற மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் ஃபியூச்சர்ல. ஸோ நான் ட்ரை பண்ணா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அந்த மெத்தடும் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஹவ் மை ஹேர் லுக்ஸ் கரண்ட்லி.
and I'm loving it. I'm really loving it. So good. நம்ம ஹேரை வந்து ஃப்ரிஸி ஹேரை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ற பதிலு இந்த மாதிரி ஒரு நல்ல டெஃபினிஷனா அழகா காட்டுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். வை நாட்? ஸோ ஆல்ரெடி இருக்கிற அழகு வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கதான் எந்த ஒரு டியோ பேக் நான் இன்னைக்கு வந்து ட்ரை பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா உங்களோட ஃப்ரிஸி ஹேரை வந்து கர்லி ஹேரா மாத்தணும் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா கோ வித் திஸ் ப்ராடக்ட். கெட் திஸ் இன் ஆஃபர் டைம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 350-400 கிட்டே சொன்ன மாதிரி கிடைக்கும். ஸோ ட்ரை திஸ். Try different methods like finger coin methods. What are the methods? Curly hair methods என்னென்ன இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. I hope this video was helpful. என்னோட honest review-வை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. And also don't forget to subscribe to my channel. நான் உங்களை next video பாக்குறேன். Bye, tata.